வணக்கம். யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்ஸ்தானிகரும் தமிழ் மக்களை கண்டுகொள்ளவில்லை, மறுக்கப்பட்ட அநீதி. இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கி கலாச்சாரம், மோட்டார் சைக்கிளில் மர்ம மனிதர்களால் இலக்கு வைக்கப்பட்ட நபர். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையற்ற என பேரவலம் நிகழ்ந்துள்ளது. ஆதாரங்களை சேகரிப்பதற்கான முயற்சிகளை தடுக்கும் அரசு. பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகடிவதை எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு. முதலாக சொந்த மண்ணில் ஏவுகணை சோதனையை நடத்திய ஜப்பான். சீனா அச்சுறுத்தலுக்கு இதுதான் பதில். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல், பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்திற்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட அணியதீப போராட்டம் பேரணி நிகழ்வுடன் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. மக்கள் செயல் என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. இறுதியான நாளான இன்று வழமை போல அகவணக்கம் மற்றும் மலரஞ்சலுடன் போராட்டம் ஆரம்பமாகும் என ஏற்பாட்டாளர்கள் நேற்றைய தினம் விளக்கம் அளித்திருந்தனர். நண்பகல் 12 மணிக்கு புதைகுழி அமைந்துள்ள சிந்துபாத்தி மயானத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்தை சென்றடைந்து மனுவை கையளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கை சந்திப்பதற்கு தங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர். அத்துடன் அவர் சிந்துபாத்தி மனித புதைகுழிக்கு வருகை தருவதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வகையில் சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டக்கிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மாலை கொழும்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மனுவை கையளித்துள்ளார். சிவஞானம் ஸ்ரீதரன் கையளித்த மனுவில் 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களும் சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதத்தை நிறுவனமயமாக்கி ஈழத் தமிழர்களின் அடையாள வாழ்வை சிதைத்து சுயாட்சி மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை இல்லாமலாக்கின என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக ஈழத் தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்ட அமைதியான ஜனநாயக போராட்டங்கள் கொடூரமாக அடக்கப்பட்ட பின்னர் ஆயுத மோதல் ஏற்பட்டதாகவும் அதன் உச்சமாக 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை என்ற இன பேரவலம் நிகழ்ந்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போருக்கு பின்னரும் தமிழர் தாயக பகுதிகள் இராணுவமயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள், மக்கள் தொகை மறுசீரமைப்பு, பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாசார அழிப்பு என்பவை தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்போதைய அரசாங்கமும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது மாற்றி அமைக்கவோ எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச நீதி பொறிமுறைக்கான கோரிக்கை மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்ப்புகளை ஈடு செய்யவில்லை என்றும் இலங்கை அரசு இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை தொடர்ந்து தடுக்கின்றது என்றும் ஸ்ரீதரன் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய உள்ளக அரசியல் நிலை மாற்றங்களை கடந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையானது தீர்மானங்களுக்கு அப்பால் நகர்ந்து தமிழின படுகொலை விவகாரத்தை ஐநா பொது சபைக்கும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லும் ஒரு தெளிவான குறிக்கோளுடன் கூடிய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என அவர் வோல்கர் டர்க்கிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். நீதி மற்றும் பொறுப்பு கூறலின் அவசியம், நீதிக்கான பாதைகளை திறப்பதில் ஏற்படும் தாமதம் இலங்கை அரசுக்கும் தமிழின படுகொலைகளுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான தைரியத்தை அதிகரிக்கும் என்றும் அதே சமயம் ஈழத்தமிழர்கள் தங்கள் தாயகத்தில் ஒரு தேசமாக அளிக்கப்படுவதையும் துரிதப்படுத்தும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீதி, உண்மை மற்றும் பொறுப்பு கூறல் என்பவை தாமதிக்கப்படாதிருப்பதை தனது கொள்கை ரீதியான தலைமைத்துவம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் வோல்கர் டர்க்கிடம் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை பொரளி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களால் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொரளி டம்பெக்கே மாவட்ட பகுதியில் நேற்று மாலை 5:45 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டின் இலக்காக இருந்த நபர் தாக்குதலின் போது தப்பியோடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. பொரளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவும் பகிடிவதை உள்ளிட்ட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுக்கும் நோக்குடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் புதிய செயலணி ஒன்றை நியமிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் ஆலோசனைப்படி இந்த செயலணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயலணியின் முதன்மையான நோக்கம் பல்கலைக்கழகங்களில் பகிடிவதையை முற்றிலுமாக ஒழிப்பதுடன் மாணவ மாணவியரால் நிர்வாகம் அல்லது பிற தரப்பினரால் ஏற்படும் துன்புறுத்தல்கள் மற்றும் அந்த தரப்பினரால் விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் என அனைத்து வகை துன்புறுத்தல்களையும் நிறுத்துவதாகும். பகிடிவதை ஒழிப்பு தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றென தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். அதிகரித்து வரும் சீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஜப்பான் தனது பாதுகாப்பு திறன்களை தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. இதன் ஒரு முக்கிய நகர்வாக ஜப்பான் தனது முதல் ஏவுகணை சோதனையை சொந்த மண்ணில் நடத்தியுள்ளது. சமீபத்தில் சீனா போர் கப்பல்கள் ஜப்பானுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் பிரவேசித்தது குறித்து ஜப்பான் கவலை தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் தனது பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்கும் வகையில் ஜப்பானின் வடக்கு பகுதியில் உள்ள ஹொக்கைடோ தீவில் இந்த சோதனை நடத்தியுள்ளதாக ஜப்பானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் போது டைஃப் 88 குறுகிய தூர தரையிலிருந்த கப்பல் வரையிலான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் சீனாவின் போர்க்கப்பல் ஜப்பானுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் காணப்பட்டதாக ஜப்பான் கவலை தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் ஜப்பான் தனது சொந்த மண்ணில் ஏவுகணை சோதனை நடத்துவது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக ஜப்பான் தனது ஏவுகணை சோதனைகளை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நடத்தி வந்தது. இருப்பினும் இந்த புதிய ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக இருந்ததா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 வயது குழந்தை உட்பட 16 பேர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் உக்ரைன் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரஷ்யா தாக்குதல்களில் உக்ரைன் டினிப்ரோவில் 7 பேரும் சமரில் 2 பேரும் கொல்லப்பட்டனர். மேலும் வடகிழக்கு உக்ரைன் சுமி பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் 5 வயது குழந்தை உட்பட 3 பேர் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதல்கள் உக்ரைன் நகரங்களில் தொடர் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தாக்குதலுக்கு பதிலடியாகவோ அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவோ மாஸ்கோவின் 2 முக்கிய விமான நிலையங்களான புவனோகோவோ மற்றும் ஹெரிமெடியோவில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே உக்ரைனில் இருந்து வந்த 20 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய விண்வெளி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்கத்திய நாடுகளின் ராணுவ உதவியை மேலும் நாடியுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களை ஜெலன்ஸ்கி சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் உக்ரைனுக்கு தேவையான மேலதிக ராணுவ உதவிகள் குறித்தும் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். வணக்கம்.